கேரள மாநிலம் வயநாட்டில் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் மாவோயிஸ்டுகள் அதிரடி படையினர் இடையே துப்பாக்கி சண்டை நடந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கடந்த 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா கேரளாவில் நாடாளுமன்றத்துக்கான எலெக்ஷன் நடந்துச்சு. அதற்கு 2 தினத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா 4 மாவோயிஸ்டுகள் வயநாட்டில் உள்ள கம்பம் மலை பகுதியில் இருக்க ஒரு கிராமத்திற்கு, தமிழர்கள் வாழும் பகுதியான அந்த கிராமத்திற்கு ஓட்டளிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, ஓட்டளிப்பது வீண் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க அந்த கம்பமலை பகுதிக்குள்ள வனத்துக்குள்ள சென்றுட்டாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் போலீசாருக்கும், அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவான தண்டர்போல்ட் போலீசாருக்கும் தகவலை கொடுத்ததிலிருந்து அங்க தீவிர பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாம கடந்த 26ஆம் தேதி நடந்த எலெக்ஷன் போதும் இந்த தீவிரவாதிகளினால் ஏதாவது இடையூறு ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு வயநாடுல மட்டும் மிக அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 2-3 தினங்களாக வந்த தீவிரவாதிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துக்குள்ள போய் தேடுறதுக்காக வேண்டி அந்த தீவிரவாத தடுப்பு படை தண்டர்போல்ட் போலீசார் வனத்துக்குள்ள போய் தேடிட்டு இருக்கும் போது போலீசாருக்கும் தண்டர்போல்ட் போலீசாருக்கும் அந்த தீவிர மாவோயிஸ்டுகளுக்கும் இன்னைக்கு 9 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறதாக அந்த பகுதியில் இருக்க கிராம பகுதி மக்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுற அந்த மாவோயிஸ்டுகளை பிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் உதவியிலையும் அவங்களை தேடும் முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாவோயிஸ்டுகள் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.